அந்தரங்கத்தில் வெல்பவனே வெளியரங்கத்திலும் வெல்வான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதை அபிஷேகம் செய்வதற்கு முன்பாக தேவன் அவனை பல சோதனைகளின் வழியாக நடத்தினார். ஒருவன் தனிமையில் அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்கும்போதுதான் தேவன் அவனை பலருக்கு முன்பாக வெளியரங்கத்தில் உயர்த்துகிறார் என்பதற்கு தாவீதின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்தரங்கத்தில் பெற்ற வெற்றி. தாவீது வனாந்தரத்தில் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமும் கரடியும் மந்தைக்குள் புகுந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்பொழுது தாவீது பயந்து ஓடிவிடாமல் கர்த்தருடைய பலத்தினால் அந்த சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொன்றான். இந்த வெற்றியை பார்ப்பதற்கு அங்கே ஆட்கள் யாரும் இல்லை. இது தேவன் மட்டுமே அறிந்த அந்தரங்க வெற்றி. வெளியரங்கத்தில் கிடைத்த ஜெயம். அந்தரங்கத்தில் விசுவாசத்தோடு செயல்பட்ட தாவீதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். கோலியாத் எனும் பெலிஸ்திய ராட்சதன் தேவனையும் இஸ்ரவேல் சேனைகளையும் நிந்தித்த போது சவுல் ராஜா உட்பட அனைவரும் பயந்து நடுங்கினர். ஆனால் தாவீதோ தைரியமாக முன்வந்து, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று அறிக்கையிட்டான். 1 சாமுவேல் 17:37. தாவீது ஒரு சிறு கல்லை எறிந்து கோலியாத்தை வீழ்த்தினான். அந்தரங்கத்தில் சிங்கத்தை வென்ற அந்த வல்லமை வெளியரங்கத்தில் கோலியாத்தை வீழ்த்த அவனுக்கு உதவியது. இந்த வெற்றி அவனுக்கு ராஜ அதிகாரத்தை பெற்றுத்தந்தது. நம் வாழ்விற்கான பாடம். இதேபோல் நாமும் பாவத்திற்கு அடிமைகளாக வாழாமல் பாவத்தை ஆளுகிற ராஜாக்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கத்தில் இருக்கும் இச்சைகள், கசப்பு மற்றும் இரகசிய பாவங்களை நாம் முதலில் ஜெயிக்க வேண்டும். அந்தரங்க பாவங்களை நாம் சிலுவையின் வல்லமையால் முறியடிக்கும் போது தேவன் நம்மை பகிரங்கமான சோதனைகளிலும் வெற்றி பெற செய்வார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தியதும் மற்ற பெலிஸ்தர்கள் ஓடிப்போனது போல நாம் நம்முடைய பிரதான பாவங்களை ஜெயிக்கும் போது மற்ற சிறு பாவங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும். வேதவசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மத்தேயு 6:6. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். லூக்கா 16:10. முடிவு. அந்தரங்கத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம். அவர் நம்மை வெளியரங்கத்தில் உயர்த்துவார். ஆமென்.